வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா லீடர். இந்த படம் லீடர் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, பயமா ஒரு அண்ணாச்சி வந்து பழைய படத்தை ரெண்டாவது படம் வந்து பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷனு ஆஹா ஓஹோ அப்படின்றாங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் வந்து மெக்கானிக் ஷெட்ல இருக்காரு. அதுக்கு ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 12 ஸ்குவாட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 12 ஸ்குவாடுன்னு சொல்லி ஒரு இந்தியன் ஏஜென்ட்ல வந்து இவர் வேலை செஞ்ச மாதிரி காட்டுறாங்க. அந்த ஒரு ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வில்லனால் வந்து சூழ்ச்சிப்பட்டு அவர் மனைவி வந்து கொல்லப்படுறாங்க. அவர் ஒய்ஃப் கொல்லதுனால இவர் வந்து வில்லனை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஷாமியும் ஆண்ட்ரியாவையும் பயன்படுத்தி எப்படி வில்லனை பழி வாங்குறாங்க அப்படின்றது தான் கதை. வந்து பேட் அக்டியில் வந்து அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்ஷனாக காமிச்சிருப்பாங்க. இதுலேயும் வந்து வில்லனை நம்ம அதே மாதிரி டபுள் ஆக்ஷனாக காட்டலாம் சொல்லி இதில் ஒரு படி மேலே போய் ட்ரிபிள் ஆக்ஷனாக காமிச்சிட்டாங்க வில்லனை. விக்ரம் படத்தில் இருக்கிற ஸ்டோரி, குட் பேட் அக்லி இதில் இருக்கிற ஸ்டோரி அப்படின்னு நிறைய வந்து காப்பி பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பெய்ட் ரிவ்யூ தான். எல்லாமே ஒரு ஃபேக் ரிவ்யூ தான். இந்த ரிவ்யூஸ் நிறைய பேர் ஆஹா ஓவன் போட்டிருக்க நம்பாதீங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து போய் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் கதைக்களம் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஆக்டிங்கும் பெருசாலாம் ஓஹோலாம் இல்லை. என்னதான் இந்த படத்தில் சொல்ல வராங்க, என்னதான் கதைன்றது நமக்கே புரியல. ரிவ்யூ பண்ணுற எனக்கே புரியல. அப்போ பார்த்துங்க எந்த லட்சத்தில் படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு. தயவுசெய்து இந்த படம் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மணியும் உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 out of 5. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.